வணக்கம் நேயர்களே. விதியும் அருளும். அருள் நமக்கு புரிகிறது, விதிதான் நமக்கு புரிவதில்லை. விதி என்பது வினையின் தொகுதி. இன்னும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால், நாம் செய்த வினைகளின் விளைவுகளின் தொகுதி, அதுதான் விதி. விதி என்பது என்னமோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மாதிரி நாம நினைத்துக் கொள்ள வேண்டாம். நாம் உருவாக்கியதுதான் விதி. நம்முடைய நற்செயல்கள் சில நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும், தீய செயல்கள் சில தீய விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த இரண்டும் சேர்ந்து கலந்த கலவைதான் விதி. வினையின் விளைவின் தொகுதி விதி என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த விதியை மதியால் வெல்லலாம் சொல்றது வீரவசனம்லாம் நல்லா தான் இருக்கு. அது அப்படி சுலபமா நடக்கக்கூடிய காரியமாக தெரியவில்லை. பர்சனாலிட்டி டிரான்சென்ஸ் டெஸ்டினி என்று என்னுடைய தந்தையார் கூறுவார். தபஸ் பர்ன்ஸ் கர்மா, தபஸ் பர்ன்ஸ் கர்மா என்று என்னுடைய குருநாதர் சொல்லுவார். நமக்கு தவம் செய்கின்ற ஆற்றல் இருக்கிறதா? இல்லை. விதியை தாண்டுகின்ற அளவுக்கு நமக்கு அந்த பர்சனாலிட்டியில அவ்வளவு வலிமை இருக்கிறதா? இல்லை. ஆனால் இந்த விதியை கடப்பதற்கு நமக்கும் தோதாக ஒன்று இருக்கிறது. அதற்கு பெயர் அருள். அந்த அருள் எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்கிறது. அதுக்கு நல்விதி கெட்ட விதி பார்ப்பதில்லை. ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கும் இறைவனுடைய அல்லது குருவினுடைய திருவருள் வாய்த்து அவன் திருந்தி அவனுடைய வாழ்க்கையிலே வியக்கத்தக்க மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே எத்தனையோ நிகழ்ச்சிகளிலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இது எப்படி நடக்கிறது? அதுதான் நமக்கு புரிவதில்லை. நமக்கு விதி மர்மமாக இல்லை. ஆனால் இந்த விதியில் அருள் நுழைந்து செய்கின்ற விளைவுகள் இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு மர்மமாக இருக்கிறது. இப்படி இருந்தா நேற்று வரைக்கும் எப்பரா இப்படி ஆனா இவன் அப்படி நினைக்கிறோம். என்ன வாட் காசஸ் தட் சேஞ்ச்? என்ன மெக்கானிசம் இது? நமக்கு புரியல. ஒரு கவிதையில சொல்லி பார்க்கட்டுமா? எல்லாம் எப்படி நடக்கிறது, இதில் எவ்வித நியதி இருக்கிறது, எல்லா மரங்களும் சாயும் புயலில் எலி மட்டும் எப்படி பிழைக்கிறது? அது பிழைச்சுக்குத. எல்லா மரங்களும் சாயும் புயலில் எலி மட்டும் எப்படி பிழைக்கிறது? வல்லான் வகுத்த வழியா நம் வாழ்வை நடத்தும் விதியா? வல்லான் வகுத்த வழியா நம் வாழ்வை நடத்தும் விதியா? நல்லார் ஒருவர் நலம் நல்குவது நாடகத்திடை ஒரு நாடகமா? நல்லார் ஒருவர் நலம் நல்குவது நாடகத்திடை ஒரு நாடகமா? ஆயுள் என்பது விதிதான், அதை அதிகரிப்பதோ அருள்தான். நம்மால் ஆயுளை கூட்ட முடியாது, அவர் கூட்டலாம். ஆயுள் என்பது விதிதான், அதை அதிகரிப்பதோ அருள்தான். நோயில் விழுவது விதிதான், அதை நொடியில் மாற்றுவது அருள்தான். காயை கனியாய் மாற்ற அருட்கரம் பல அதிசயம் செய்யும். காயை கனியாய் மாற்ற அருட்கரம் பல அதிசயம் செய்யும். மாயம் களைந்து விழித்தால் எந்த மாற்றமும் இயல்பாய் தெரியும். மாயம் களைந்து விழித்தால் எந்த மாற்றமும் இயல்பாய் தெரியும். திரு சுப்பிரமணியம் மாவட்ட கல்வி அதிகாரியாக இருந்தார். அவருடைய மருமகளுக்கு ஹோல் இன் தி ஹார்ட், இதயத்தில் ஓட்டை, ஆபரேஷன் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் சொல்ற இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஒரு மாம்பழத்தை கொடுக்கிறார் பெரியவா. இதை அவளை சாப்பிட சொல்லு, வேற என்ன ஒண்ணும் இல்லை, சாப்பிட சொல்லு, அப்படி அவ்வளவுதான். அது சாப்பிட்றான். அந்த அம்மா அது சாப்பிட்றான். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனா இந்த வர வேண்டிய டாக்டர் வரல. 2 நாள் தாமதமாகிறது. 2 நாள் தாமதத்திற்கு பிறகு ஸ்கேன் எடுக்கிறார்கள். திரும்ப பார்த்தா இந்த ஆபரேஷன் தேவையில்லை, மருந்தே போதும் என்ற முடிவுக்கு மருத்துவர்கள் வருகிறார்கள். இது ஒரு நிகழ்ச்சி. சரியா? கல்கி சதாசிவம் ஐயா உங்களுக்கு எல்லாம் தெரிந்தவர். அவருக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு முடிவார். எம்எஸ் அம்மாவோட அவர் இருக்காருங்க, பெரியவா முன்னிலையில் இருக்கா. எம்எஸ் அம்மா தான் முறையிடுறா, இந்த மாதிரி இருக்கு, ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷன் கட்டாயம் பண்ணணுமா அப்படிங்கிறார். இல்ல சொல்றா, இந்த மாதிரி சொல்றா டாக்டர். ஒரு பிடிச்சபடி வில்வ இலையை எடுக்கிறார் கையில பெரியவா. அதை கொடுத்து இதை சாப்பிடு, 1 வாரம் கழிச்சு போ என்ன அப்படிங்கிற. சாப்பிட்ற 1 வாரம் அதை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணா ஆபரேஷன் தேவையில்லை அப்படிங்கிறாங்க டாக்டர். இது எப்படி நடக்கிறது? இது ஏன் எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை?
அப்போ அவன் அந்த அந்த குறிப்பிட்ட மனிதனுடைய விதியிலேயே இந்த ஆபரேஷன் இல்லாமல் இது நடக்கணும்னு எழுதியிருக்கா? கேள்வி வருது இல்ல? இல்ல அவர் தான் அதை மாத்துறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. அந்த அனுபவத்திற்கு ஆட்பட்டவர்களுடைய பரிபூர்ண உறுதியான நம்பிக்கை என்னவா இருக்கும்? அவரால் தான் அது மாறித்தான் இருக்கும். அதுதான் சரி, முறையும் கூட. அப்படி எடுத்துக்கொள்வதுதான் முறையும் கூட. வருவது எப்படி வருகிறது, அது விலகுகிறது எப்படி விலகுகிறதுன்ட்டு நம்மால ஆச்சரியம் சொல்லவே முடியாது, கணக்கெடுக்கவே முடியாது, அதை அளந்து பார்க்க முடியாது இல்லையா? அப்படி இருக்கிறது. ஏன் எல்லாருக்கும் நடப்பதில்லைன்னு ஒரு கேள்வி வருகிறது. அதற்கு முன்னால் இன்னொரு கேள்வி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னுடைய குருநாதர் கூட பேசினது, ஒரு பிளெஸிங் அனுகிரகம் செய்யறார் இல்லையா, அதற்கும் அந்த அந்த பிளெஸிங்கை அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்கிறானே அவனுடைய கர்ம வினைக்கும் என்ன தொடர்பு? இந்த இந்த பிளெஸிங்க்கும் இந்த கர்மாக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, என்னோட குருநாதருடைய பதில், the blessing works irrespective of karma, irrespective of your karma. இந்த கர்ம வினை இருக்கு, அந்த கர்மா ரிமைன்ஸ், கர்ம வினை அப்படியே இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி இந்த பிளெஸிங் என்பது வேலை செய்கிறது. அப்புறம் என்ன ஆகும்னா, திரும்ப இந்த கர்ம வினை இருக்கும். ஆனா இந்த அனுகிரகம் உள்ளே சென்று, அருள் உள்ளே சென்று ஒரு அனுகிரகம் அங்க நடக்கும் பொழுது ஒரு மாற்றம், மனமாற்றம் அவனுக்கு வரும். மனமாற்றம் அந்த மனிதனுக்கு வரும். அந்த மனமாற்றம் வருகின்ற தருணத்திலிருந்து அந்த கர்ம வினை என்கின்ற காட்டு கடல தொடங்கும். The grip of karma over the soul loosens. அப்படித்தான் குருவினுடைய அருள். எதற்காக இதை செய்கிறார்கள் என்றால் அப்படி இருக்கு. அப்போ இவருடைய பதில் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. இயற்கை சீற்றங்கள், ரயில் விபத்து, விமான விபத்து, இதுல எத்தனை குற்றமற்றவர்கள் இறந்து போகிறார்கள், சின்ன வயசுக்காரர்கள் எத்தனை பேர் இதுல இறந்து போகிறார்கள். இதுக்கெல்லாம் சேர்த்து பதில் சொல்றார். அவர் என்ன சொல்றார், அவங்க வரும்போதே வரம் வாங்கி கொண்டு வந்து விட்டால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. Nobody can interfere. Normally, as a general rule, no guru interferes with the karma of his disciple. ஆனா ஒரு சத்குரு என்பவர் ஒரு அந்த கர்ம விளைவை முன்னுக்கு பின்னா மாத்தி போட முடியும். இப்போ இவன் இன்பம் அனுபவிக்க வேண்டும், அப்புறம் துன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று இருப்பதை மாற்றி போட முடியும். இவன் இப்ப துன்பத்தை அனுபவிக்கிட்டோம், அப்புறமா இன்பத்தை அனுபவிக்கிட்டோம், அப்பதான் சரியா இருக்கும்னு குருவால மாற்ற முடியும். அவர் கர்மா is being washed under his supervision at his discretion. அவருடைய இஷ்டம் தான். ஒரு குருவை பொறுத்த மட்டும் his wish is dharma. அவ்வளவுதான். his wish is dharma. நம்ம அது வேற எதுவும் பார்க்க வேண்டிய தேவையில்லை. சிலர் இறைவனுடைய ஆசிகளை பெற்றவர்கள், அவர்கள் இயற்கை மரணத்தையும் தடுக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். அதை அவர்கள் உணராமல் கூட இருப்பார்கள். அவர்களுடைய விஷயத்துல என் பங்கு குறைவுதான் அப்படிங்கிறார். சரி, இது எல்லாமே கடவுளுடைய ஆசைகள் தான், நான் செய்யறது இல்லை அப்படிங்கிறார். மீண்டும் எனக்கு இந்த விஷயத்துல என்னுடைய குருநாதர் தான் நினைவுக்கு வருகிறார். எப்படி இத்தனை பேர் கேட்கிறார்கள், நீங்க கொடுக்கிறீர்களே, எப்படி கொடுக்க முடிகிறது? கொடுக்கறது நான் இல்லையே என்றார். I appeal to the forces of nature. I appeal to the deities. Normally my prayers are answered என்று அவர் சொல்லுகிறார். மிக முக்கியமான ஒரு கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரார்த்தனையினுடைய வலிமையை நாம் உணர்வதே இல்லை. குருநாதர் சொல்றாரு, ஆசீர்வாதம் வழங்கும் பொழுது I do not employ my yogic power at all. I do not use any yogic tricks at all. அப்படா I pray, I appeal to the deities. அதுதான் நீயும் செய்யணும் அப்படின்னாரு. ஏன் எப்படி நான் சாதாரணமா, நீ சாதாரணமா இரு, இறைவன் சாதாரணமானவன் இல்லையே. Appeal to him, he will do it. You don't have to be God to appeal to God. இல்லையா? அவ்வளவு சிம்பிள் அது. அதனால நேரடியாக அவன்கிட்ட கேட்கணும். அதுக்கு அழகான ஒரு வாக்கியம் கொடுத்தார். Prayer lends purity. Purity lends power to prayer. That is how things are obtained. More things are wrought by prayers than this world ever dreams of. ஷேக்ஸ்பியர் சொல்லுவானே, அது மாத்தி என்னுடைய குரு அதை சொல்லுவார். Keep praying for others. Prayer gives purity. Purity brings power to the prayer. That is how things are obtained அப்படிங்கிறார். அப்படி செய்யணும். இவர் தபஸ்வி, முழுக்க முழுக்க தவ வடிவாகவே திகழ்ந்தவன். தவக்கனல்
தவக்கனல் என்று நீங்க ஒண்ணு இமேஜின் பண்ணீங்கன்னா அது கால் கை முளைச்சா அது காஞ்சி பெரியவா, மகா பெரியவா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்படி இருந்தவர். அதனால அப்படின்னு அது நடந்தே தீர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இல்லையா? நடக்காதுங்கிறத இவர் சுட்டி காட்டியதும் இருக்கு, அந்த நிகழ்ச்சியிலையும் நம்ம பார்த்திருக்கோம். அதனால அவர் என்ன சொல்றார், இதெல்லாம் என்னால் இல்லை, எல்லாமே கடவுளுடைய ஆசிகள் தான். அதுதான் ரிஷி பரம்பரையினுடைய சிறப்பான குணம். இறைவனுக்கு சமமான ஆற்றல் பெற்றிருந்தவர்களாக அவர்கள் விளங்கிய பொழுதிலும் எல்லாம் இறைவனுடைய செயல், என்னுடைய சக்தி எதுவும் கிடையாது, இதை செய்தது இறைவன் என்று அவர்கள் இருந்தார்கள். அந்த அடக்கம் நம்முடைய ரிஷிகளுடைய தனிப்பெரும் குணமாகவே இருந்தது. எங்கோ எப்போதோ நடப்பது எல்லோருக்கும் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு டிக்டம் மட்டும் கொடுக்கிறார். அப்போ ஒரு பையனை கூட்டிட்டு பெற்றோர்கள் வருகிறார்கள். இந்த பையன் நீங்க பார்த்துப்பீங்க, மூளை வளர்ச்சி சரியில்லாத குழந்தைகள் பெருசா வளர்ந்துருவாங்க, பதப்பதப்பதுன்னு வளர்ந்துருவாங்க. ஏதோ ஒரு சிரிப்பு மட்டும் இருக்கும், சிரிச்சிட்டு இருப்பாங்க, எப்படியோ இருப்பார்கள் அவர்கள். அந்த சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பெற்று எல்லாமே குழந்தை மாதிரி தான் அவங்களை தூக்கி தூக்கி வச்சு உட்காத்தி வச்சு சாப்பாடு போடணும், உட்காத்தி ஸ்நானம் பண்ணி வைக்கணும், மலை ஜலம் கழிக்கிறது கூட சரியா தெரியாது. அது மாதிரி இருக்கும். நாள்தோறும் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பெற்றோர்கள் அழுகிறார், இந்த மாதிரி இருக்கு. என்ன சொல்றாரு பெரியவர், பாக்குறாரு, ரொம்ப அருமையா ஒரு வாக்கியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு, இனிமேல் நீங்கள் கடவுளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை இவனுக்கு செய்யுங்கள். என்ன பெரியவா சொல்ற? ஆமா, உங்களுக்கு கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்குல்ல, அது இவனுக்கு பண்ணுங்க. இவனை குளிப்பாட்டுறீங்கல்ல, இவனை குளிப்பாட்டும் போது கடவுளுக்கு அபிஷேகம் செய்வதாக நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்க இவனுக்கு உணவு கொடுக்கும் போது கோவிலிலே கடவுளுக்கு நிவேதனம் படைப்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு தவறும் செய்யக்கூடாது என்ற நினைப்போடு வந்திருக்கின்ற ஜீவனாக தெரிகிறது. தவறு செய்ய முடியாதுல்ல. அந்த மாதிரி சித்தம் வளராதவர்களுக்கு, மனம் வளர்ச்சி குன்றியவர்கள் தவறு செய்ய முடியுமா? தெரியாது, செய்ய முடியாது. நோ கர்மா வில் அக்ரூ எனிமோ, தே cannot incur fresh karma at all. அதுதான் இன்னொரு நிகழ்ச்சியிலே அவர் சொல்லி இருக்கிறார். ஒரு தவறும் செய்யக்கூடாது என்கின்ற நினைப்போடு வந்திருக்கக்கூடிய இவன் முற்பிறப்பிலே ஒரு துறவியாக கூட இருந்திருக்கலாம் சொல்லிட்டு அப்படி பார்க்கிறார். பார்த்துட்டு இன்னும் சில நாட்கள் தான், சிலவற்றை அவற்றின் போக்கில் விட்டு விடுவதே நல்லது, சிலவற்றை அவற்றின் போக்கில் விட்டு விடுவதே நல்லதுங்க. விட்டுருணும், அவ்வளவுதான். லீவ் திங்ஸ் டு நேச்சர் அப்படின்னு வேற என்னுடைய குருநாதர். ஒரு அளவுக்கு மேலப்ப இது ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி இருந்ததுன்னா ப்ரே டு காட், பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுடுவாங்க. அப்படிதான் இருக்கணும். இதை வைத்துக்கொண்டு ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போம். என்ன செய்வது என்று திண்டாடாமல் பெரியவர்கள் காட்டும் வழிமுறைப்படி நடப்பதற்குத்தான் சாதனை என்று பெயர். ஜில்லேலுமுடைய அம்மான்னு ஒரு யோகினி இருந்தான். அந்த அம்மா உடைய டெஃபினேஷன் ஆஃப் சாதனா வாஸ் சூப்பர். சாத்தியமைனதே சாதனா தம்முடு அப்படின்னு தெலுங்குல சொல்லுவாங்க. சாத்தியமைனதே சாதனா, எது சாத்தியமோ அதற்கு பெயர் தான் சாதனை. இப்போ நாம புதிதாக செய்து கொள்ள எதுவுமே தேவையில்லை. எல்லா ராஜ பாட்டைகள் இங்கே போடப்பட்டிருக்கின்றன. நம்முடைய ரிஷிகளால், நம்முடைய முன்னோர்களால், நமக்கு முன்பு வாழ்ந்த எத்தனையோ மகான்களால், அவர்களுடைய கருணையினால் அவர்கள் எத்தனையோ அழகான பாதைகளை ஏற்கனவே அமைத்து தந்திருக்கிறார்கள். நமக்கு அதுல எது பிடித்திருக்கிறதோ, நம்முடைய சைக்கிக்கு எது உச்சிதமாக உகந்ததாகப்படுகிறதோ அதுல நாம பாட்டுக்கு ஜாலியா நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். சக்கன்னி ராஜ மார்க்கமுல் உண்டாக்கான்னு கேட்கிறார் இல்லையா தியாகையா. சந்துகளில் ஏன் அலைகிறாய் மனமே, ராஜபாட்டை உனக்கு எதிரே விரிக்கப்பட்டிருக்கும் பொழுது என்று பாரதியார் அதை மொழிபெயர்த்து காட்டுவார். அந்த பெரியவர்கள் காட்டிய பாதையில் நடப்பதற்கு பெயர்தான் சாதனை. தவிர நாம் ஏதோ புதிதாக உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பது எதுவுமே இல்லை. அப்படி நாம் புதிதாக உருவாக்கி கொள்ள முடியாது. அப்படி உருவாக்கி கொள்வதற்கு பேர் சாதனை கிடையாது, ஏற்கனவே இருக்கிறது. தனக்கு ஒரு பாதை வகுக்காமல் தன் தலைவன் வழியிலே நடப்பான் என்று ஒரு திரைப்பட பாடல் வரும், பழைய பாடல். என்ன அருமையான, தனக்கு ஒரு பாதை வகுக்காமல் தன் தலைவன் வழியிலே நடப்பான். ஒண்ணு தெரியாம இருந்தோம், தத்தாரித்தனமா இருந்தோம். ஒரு சத்குரு நமக்கு தென்பட்டார். அவர் நம்மால் செய்யக்கூடிய விஷயம் மட்டும்தான் சொல்றார். அவர் 4 நாள் தொடர்ந்து எல்லாம் பட்டினி கிடப்பார். நம்ம அப்படி பட்டினி கிடக்க சொல்றாரா? இல்லையா. வந்தவொன்னு சாப்பாடு போடுவார். எத்தனையோ பேருக்கு சாப்பாடு போட்டு தான் இருந்தார். அவர் சொல்லி கொடுத்த எளிய வழிமுறைகள், நாம் பின்பற்றக்கூடிய எளிய வழிமுறைகள், நாம் அன்றாடம் கடைபிடிக்கக்கூடிய எளிய வழிமுறைகள், அவற்றை பற்றி கொண்டு அதை நடப்போம்.
அவர் சொன்னபடி நடப்பதற்கு பெயர்தான் சாதனையே தவிர நாம் நினைத்தபடி ஒன்றை புனைந்து கொள்வதற்கு பெயர் சாதனை இல்லை. என்னை பொறுத்த மட்டில் அந்த சரணார விந்தங்களில் இந்த தலையை பதித்து அவரே கதி என்று கிடப்பதை காட்டிலும் ஒரு பெரிய சாதனை நமக்கு இருக்க முடியாது. அது சாதனை, அதுதான் சாதனை என்று உணர்ந்த கணம் நம்முடைய வேதனை யாவும் தீரும். வெள்ளித்திரை நன்றாக நம் கண்முன்னே தெரியும். நம்முடைய மனது லேசாகும். நம்முடைய சித்தம் முழுக்க சிவனே துலங்குவான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.